ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? துபாயில் நிறைய பார்த்து வியந்த விஷயங்கள் இருக்கு. அதில் இதுவும் ஒன்று. எவ்வளோ டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்க. நாங்கள் வந்து மாலா ஃபேமஸில் வந்து ஒரு கேரி ஃபோர் போயிருந்தோம். இது ஃபுல்லாக ஆட்டோமேட்டட். இதுக்கு வந்து எந்த எந்த விதமான கேஷியரோ எந்த ஸ்டாஃப் எதுவும் கிடையாது. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாலா ஃபேமஸில் வந்து மெட்ரோலேருந்து வெளியில் வந்த உடனே அதாவது மாலா எமிரேட்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ரைட்டில் இருக்கும். சராஃப் டிஜிக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கார்டு வந்து கிரெடிட் கார்டை வந்து டேப் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன் நம்பர் மட்டும் என்ட்ரு ஆன உடனே வந்து அந்த கேட் ஓப்பன் ஆயிரும். ஸோ உள்ளே போயிட்டு நமக்கு வேணுங்கிற திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம். இதில் ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஜாமான்களுமே பார்த்தீங்கன்னா நார்மல் கேரி ஃபோரில் இருக்கும் அதே ப்ரைஸ் தான் இதுலையும் இருக்குது. பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தான் கிடையாது. இதுக்கு ரொம்ப காஸ்ட்லி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம உள்ளே போய் கேரி ஃபோருக்கு உள்ளே போய் நம்ம லைனில் நின்று அங்கே பில்லு பே பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இங்கே நிறைய சேவ் பண்ணுவோம். நிறைய இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக உள்ள வாட்ரு, டக்குன்னு போய் வாங்குற மாதிரி ஒரு சிப்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து உடனே இங்கே வந்து வாங்கிட்டு வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது. மெயினாக வந்து இங்கே வந்து நிறைய நிறைய கேமராஸ் இருக்குது. இந்த கடைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேமராஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அது வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சேஃப்டி பிரச்சனை அந்த இதெல்லாம் கிடையாது. இப்போ அது மெயினாக வந்து கார்டு இருக்கணுங்க. அந்த கார்டு இருந்தால் தான் வந்து இந்த இதுக்குள்ளே போக முடியும். நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பில்லு வந்து வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க. அந்த கார்டுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். ஸோ ரொம்ப அட்வான்ஸாக இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணாதவங்க மேபி ட்ரை பண்ணி பாருங்க வேணா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈஸியாகவும் இருந்தது. ஏன்னா நாங்கள் கீழே வந்து கேரி ஃபோர் உள்ளே போயிட்டு பயங்கர க்ரௌடு. அன்னைக்கு வந்து நார்மலாக வீக்கெண்டில் தான் பார்த்தீங்கன்னா மாலா ஃபேமஸ் எப்பயுமே கூட்டமாக இருக்கும். அதுலேயும் கேரி ஃபோர் நம்ம சொல்லவே வேண்டாம். பயங்கர கூட்டம். ஒன்று ரெண்டு இந்த மாதிரி ஜாமான் வாங்கிட்டு நம்ம அதுக்காக ஒரு பெரிய க்யூவில் போயிட்டு இருக்கோம். அங்கே ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மாதிரி ஈஸியாக பண்ணுற மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தா கூட அதை விட இங்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது. கூட்டமும் கிடையாது. நம்ம எல்லா திங்ஸும் வாங்கி முடிச்சோன்னா இந்த எக்ஸிட் கேட்டுக்கிட்ட வந்தோடனே எக்ஸிட் கேட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகி முடிச்ச உடனே வந்து நம்மளுக்கு ஃபோனில் வந்து எஸ்எம்எஸ் வந்துடும். கேரி ஃபோர் சிட்டி மாலா ஃபேமஸில் இருக்குது. தேங்க்யூ.